தலைமுறை தலைமுறையாக நாம் கும்பிட்ட நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட ஒரு தெய்வீக அடையாளத்துக்கு இன்னைக்கு பிரியாவிட கொடுத்துருக்கோம். ஆமாங்க, திருச்செங்கோடு மக்களோட நாடி நரம்பெல்லாம் ஊறி போன நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பெரிய தேர் இனி அமைதியாக ஓய்வெடுக்க போகுது. யோசிச்சு பாருங்க, 388 வருஷம் சும்மா இல்லைங்க. கிபி 1637 திருமலை நாயக்கர் மன்னரோட தளபதி ராமப்பையன் என்பவரோட மருமகன் கொண்டப்பையன் நன்கொடையா கொடுத்து பார்த்து பார்த்து செதுக்கின பொக்கிஷம் இது. எத்தனையோ வைகாசி விசாகம், எத்தனை லட்சம் பக்தர்களோட அரோகரா முழக்கம், வெயில் மழை காற்றுன்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம ஊர் ரத வீதிகளில் இந்த தேர் அசைஞ்சு வரும்போது சாமி ஆடுற மாதிரி இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. காலம் யாரையும் விட்டு வைக்கல. 21 அடி உயரத்தில் தாமரை வடிவத்தில் கம்பீரமாக நின்று இந்த தேர் வயோதிகம் காரணமாக பலமிழந்து போச்சு. இன்னைக்கு இந்த தேரை ஓய்வுக்காக தனி இடத்துக்கு மாற்றினப்போ நம்ம ஊர் மக்கள் அதுக்கு பூ தூவி கண்ணீர் மல்க விடை கொடுத்த அந்த நிமிஷம் உண்மையிலேயே ஒரு பெரியவரை வழியனுப்பி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வெறும் மரக்கட்டை இல்லைங்க, 388 வருஷமாக நம்ம ஊரோட அடையாளமாக நின்ன ஒரு சாட்சி. பழையது மறைந்தாலும் சம்பிரதாயம் மாறாது இல்லையா? இப்போ 2,17,00,000 ரூபாய் செலவில் பக்தர்களோட பங்களிப்பில் புதுத்தேரை பிரமாண்டமாக உருவாக்கிக்கிட்டு வராங்க. வர ஜனவரி 25 அந்த புதுத்தேரோட வெள்ளோட்டம் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. வாகனம் மாறலாம், ஆனால் வர்ற தெய்வம் ஒன்று தானே. அடுத்த வைகாசி விசாகத்தில் புதுத்தேரில் நம்ம அர்த்தநாரீஸ்வரர் பவனி வரும்போது இந்த பழைய தேரோட நினைவுகளும் நிச்சயம் நம்ம மனசில் நிழலாடும். 388 வருஷ வரலாற்றை சுமந்து அமைதியாக நிற்கிற நம்ம பெரிய தேருக்கு நம்ம விஎம் டாக் சார்பாக ஒரு சமர்ப்பணம். நம்ம அர்த்தநாரீஸ்வரர் பழைய தேர் கூட உங்களுக்கு இருக்கிற நினைவுகளை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.